ஓம் சாந்தி. ஜூன் 2, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 18, 2000 தந்தை பிரம்மாவை போன்று உங்களின் தியாகம், தவம், சேவையின் அதிர்வலைகளை உலகிற்கு பரப்புங்கள். இன்று சக்தி வாய்ந்த பாப்தாதா தனது சக்தி வாய்ந்த குழந்தைகளை பார்க்கின்றார். இன்று இது நினைவு தினமும் அத்துடன் சக்தி தினமும் ஆகும். இன்று சகல சக்திகளின் உயிலும் குழந்தைகளிடம் ஒப்படைக்கப்பட்ட தினமாகும். உலகில் பல வகையான உயில்கள் உள்ளன. ஆனால் தந்தை பிரம்மா தான் தந்தையிடமிருந்து பெற்ற சகல சக்திகளையும் குழந்தைகளுக்கு உயிலாக வழங்கினார். வேறு யாராலும் இத்தகைய அலௌகிக உயிலை எழுத முடியாது. தந்தை பௌதீக ரூபத்தில் தனது கருவியாக தந்தை பிரம்மாவை ஆக்கினார். தந்தை பிரம்மா குழந்தைகளான உங்களுக்கு நீங்கள் கருவிகள் ஆகுவீர்களாக என்ற ஆசீர்வாதத்தை தனது உயிலாக எழுதினார். இந்த உயிலானது குழந்தைகளான நீங்கள் இலகுவாக சகல சக்திகளையும் அனுபவிக்க செய்கிறது. உங்களின் சொந்த முயற்சிகளின் மூலமாக சக்திகளை அனுபவம் செய்வது ஒரு விஷயம். மற்றொன்று இறைவனின் உயிலின் மூலமாக சகல சக்திகளையும் பெறுவது. இது இறைவனிடமிருந்து பெறுகின்ற ஒரு பரிசாகும். இறைவனின் ஆசீர்வாதமாகும். இறைவனின் ஆசீர்வாதங்களே உங்களை முன்னேறச் செய்கின்றன. நீங்கள் ஓர் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது உங்களின் முயற்சிகளில் சிரமப்பட வேண்டியதில்லை. இறைவனே உங்களை ஒரு கருவி ஆக்குவதனால் இலகுவாகவும் இயல்பாகவும் நீங்கள் முன்னேறுகிறீர்கள். அந்த நேரத்தில் பாபாவின் முன்னால் வெகு சிலரே இருந்தார்கள். எவ்வாறாயினும் விசேஷமான குழந்தைகளான உங்களுக்கு பாப் தாதாவினால் இந்த உயில் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அது பிரம்மா பாபாவினால் வழங்கப்பட்டுள்ளது. தந்தையால் இந்த உயிலை பெற்றுள்ள குழந்தைகள் ஆதி ரத்தினங்களும் சேவையில் கருவியாக இருந்த குழந்தைகளும். தாம் பெற்ற உயிலை மிக நன்றாக பயன்படுத்தியதை பாப்தாதா கண்டார். இந்த உயில்தான் பிராமண குடும்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. குழந்தைகளான உங்களின் சிறப்பு இயல்பால் இந்த வளர்ச்சி இடம்பெற வேண்டியுள்ளது. அது தொடர்ந்தும் வளரும். பாப்தாதா குழந்தைகளான உங்களில் 2 சிறப்பு இயல்புகளை பார்க்கின்றார். கருவிகளாக ஆக்கப்பட்ட குழந்தைகளின் சிறப்பு இயல்பு, சகப்பாடிகளாக இருப்பவர்களின் சிறப்பு இயல்பு. இது மிக நன்றாக உள்ளது. அந்த சிறப்பு இயல்புகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவற்றை நினைவு செய்கின்றீர்களா? நீங்கள் ஸ்தாபனையின் ஆதி ரத்தினங்களாக இருந்தாலும் அல்லது சேவையின் ரத்தினங்களாக இருந்தாலும் உங்களின் ஒன்று கூடலுக்குள் உள்ள ஒற்றுமை என்ற முதலாவது சிறப்பியல்பானது மிக மிக நன்றாக இருந்தது. உங்களில் எவருக்கேனும் உங்களின் எண்ணங்களில் ஏன், என்ன அல்லது எப்படி என்ற கேள்விகள் சிறிதளவேனும் இருக்கவில்லை. உங்களின் இரண்டாவது சிறப்பு இயல்பு என்னவென்றால், உங்களில் எவராயினும் எதையாவது பரிந்துரைக்கும் போது மற்றவர் அதை ஏற்றுக்கொள்வார். இதுவே மேலதிக சக்திகளின் உயிலின் சூழலின் சிறப்பு இயல்பாகும். இதனாலேயே கருவி ஆத்மாக்களான உங்களால் எங்கும் பாபா பாபா என்பதை மட்டுமே பார்க்க முடிகின்றது. அந்த நேரத்தில் கருவிகளாக இருந்த குழந்தைகளுக்கு பாப்தாதா தனது இதயபூர்வமாக மிகுந்த அன்பை வழங்குகின்றார். எப்படியும் அங்கு தந்தையின் அற்புதம் இருந்தது. ஆயினும் குழந்தைகளான உங்களின் அற்புதமும் எதிலும் குறைந்ததல்ல. அந்த நேரத்தில் ஒன்று கூடலில் இருந்த ஒற்றுமை, அனைவரும் ஒற்றுமையாக இருந்தமை இன்றும் சேவையை நன்றாக முன்னேறச் செய்கிறது. ஏன்? கருவி ஆத்மாக்களான உங்களின் அஸ்திவாரம் பலமானதாக இருந்தது. ஆகவே இன்றும் பாப்தாதா குழந்தைகளான உங்களின் அற்புதத்தின் புகழை பாடுகின்றார்.
எங்குமுள்ள குழந்தைகள் அன்பு மாலைகளை பாப்தாதாவிற்கு இடுகிறார்கள். தந்தையோ குழந்தைகளான உங்களின் அற்புதங்களின் பாடல்களை பாடுகின்றார். இவை அனைத்தும் நீண்ட காலத்திற்கு தொடரப் போகின்றது என நீங்கள் எப்பொழுதாவது நினைத்தீர்களா? இப்பொழுது எவ்வளவு காலம் ஆகிவிட்டது? அனைவருடைய வாயிலிருந்தும் இதயத்திலிருந்தும் நாங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஒளியே வெளிப்பட்டது. எவ்வாறாயினும் அவ்யக்த ரூபத்தின் மூலமாக சேவை இன்னமும் இடம்பெற வேண்டியுள்ளது என்பதை பாப்தாதா அறிவார். சாக்கார நாட்களில் இத்தகைய பெரிய மண்டபத்தை நீங்கள் கட்டினீர்களா? அந்த நேரத்தில் பாபாவின் ஆழமாக நேசிக்கப்படும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் வந்திருந்தார்களா? இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் அவ்யக்த பராமரிப்பின் மூலமே தமது அலௌகிக பிறப்பை எடுக்க வேண்டி இருந்தது. இன்னமும் பல குழந்தைகள் வர உள்ளார்கள். இதனாலேயே தந்தை பிரம்மா தனது பௌதீக சரீரத்தை நீக்க வேண்டி இருந்தது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளான உங்களுக்கு இந்த அவ்யக்த பராமரிப்பை பெற தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்ற போதை இருக்கின்றதா? தந்தை பிரம்மாவின் துறவரம் குறிப்பாக நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் தந்தை பிரம்மாவின் துறவரமும் குழந்தைகளான உங்களின் பாக்கியமும் நாடகத்தில் எழுதப்பட்டுள்ளன. முதன்மையான துறவரத்திற்கு தந்தை பிரம்மா உதாரணமாகினார். துறவரம் என்றால் உங்களிடம் எல்லாம் இருக்கும் போதும் அனைத்தையும் துரத்தல் என்று அர்த்தம். காலத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் ஏற்ப துறப்பது மேன்மையான துறவரம் ஆகாது. ஆரம்பத்தில் இருந்தே பிரம்மா பாபாவிடம் ஷரீரம், மனம், செல்வம், உறவு முறைகள் என அனைத்தும் இருந்தன. எனினும் அவர் அனைத்தையும் துறந்தார். அவர் தனது ஷரீரத்தையும் துறந்தார். அவரிடம் சகல சௌகரியங்களும் இருந்த போதும் பழைய கட்டிடத்திலேயே அவர் வசித்தார். வசதிகள் அனைத்து இடங்களிலிருந்தும் வரத் தொடங்கின. அவர் அனைத்தையும் பயன்படுத்தக் கூடியதாக இருந்த போதும் அவர் தனது ஆன்மீக முயற்சிகளில் மிகவும் உறுதியாக இருந்தார். பிரம்மா செய்த அந்த தவம் குழந்தைகளான உங்கள் அனைவருடைய பாக்கியத்தையும் உருவாக்கியது. நாடகத்தின்படி பிரம்மா மட்டுமே இத்தகைய துறவரத்திற்கான உதாரணமாக விளங்கினார். இந்த துறவரமே எண்ணத்தின் சக்தியால் சேவை செய்யும் அவரின் விசேஷமான பாகத்தை உருவாக்கியது. இதனாலேயே புதிய குழந்தைகள் துரித முன்னேற்றம் அடைகிறார்கள். ஆகவே தந்தை பிரம்மாவின் துறவரத்தின் கதையை நீங்கள் கேட்டீர்களா? குழந்தைகளான நீங்கள் பிரம்மாவின் தவத்தின் பலனை பெறுகின்றீர்கள். அவரின் தவத்தின் ஆதிக்கம் மதுபன் பூமியில் கலந்துள்ளது. அந்த குழந்தைகளும் அவருடன் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளின் தவமும் இருந்தன. எவ்வாறாயினும் தந்தை பிரம்மாவே கருவியாக இருந்தார் என்றே சொல்ல முடியும். பிராமண குழந்தைகளும் அத்துடன் தவ பூமியான மதுபனிற்கு வருகின்ற எவருமே இங்குள்ள சூழலும் அதிர்வலைகளும் தங்களை இலகு யோகிகள் ஆக்கியுள்ளதை அனுபவம் செய்கிறார்கள். இங்கே யோகம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களின் யோகம் இலகுவாக இணைக்கப்படுகிறது. என்ன வகையான ஆத்மாக்கள் இங்கே வந்தாலும் அவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக ஆன்மீக அன்பையும் அமைதியையும் அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக வீடு திரும்பியதும் ஏதோ ஒரு வகையான மாற்றத்தை செய்ய வேண்டும் என கருதுகிறார்கள். இந்த விளைவானது பிரம்மாவினதும் பிராமண குழந்தைகளினதும் தவத்தினாலேயே ஆகும். அத்துடன் கூடவே அவர் என்ன முறையில் சேவை செய்தார் என பாருங்கள். எப்படி பலவகைப்பட்ட சேவைகளை செய்வது என குழந்தைகளுக்கு அவர் நடைமுறையில் செய்து காட்டினார். நீங்கள் இப்பொழுது அந்த பலவகை வழிமுறைகளையும் அதிக அளவில் பயன்படுத்துகின்றீர்கள். எப்படி குழந்தைகளான நீங்கள் தந்தை பிரம்மாவின் தியாகம், தவம், சேவையின் பலனை பெறுகின்றீர்களோ அதேபோல் குழந்தைகளான நீங்களும் இந்த உலகிற்கு உங்களின் தியாகம்,
தவம், சேவையின் அதிர்வலைகளை பரப்ப வேண்டும். எப்படி விஞ்ஞானம் அதன் விளைவை நடைமுறையில் காட்டுகின்றதோ அப்படியே விஞ்ஞானத்தை படைக்கின்ற மௌன சக்தியும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது மௌன சக்தியை நடைமுறையில் வெளிப்படுத்த வேண்டிய நேரமாகும். மிக விரைவாக மௌன சக்தியின் அதிர்வலைகளை பரப்புவதற்கான வழிமுறையானது உங்களின் மனங்களையும் புத்திகளையும் ஒருமுகப்படுத்துவதே ஆகும். இப்பொழுது ஒருமுகப்படுத்துகின்ற இந்த பயிற்சியானது அதிகரிக்க வேண்டும். உங்களின் ஒருமுகப்படுத்தும் சக்தியால் மட்டுமே அந்த சூழலை உருவாக்க முடியும். குழப்பம் ஏற்படும் பொழுது சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை உருவாக்க முடியாது. இன்று அதிக அளவு ஒருமுகப்படுத்தும் சக்தி தேவைப்படுவதை பாப்தாதா கண்டார். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் உங்களின் சகோதர சகோதரிகளின் துன்பமான சூழ்நிலைகளை மாற்றுகின்ற திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கான இந்த கருணை உங்களின் இதயங்களில் இருந்து வெளிப்பட வேண்டும். விஞ்ஞானத்தின் சக்தியால் இத்தகைய குழப்பத்தை உருவாக்க கூடியதாக இருக்கும் பொழுது பிராமணர்களான நீங்கள் அனைவரும் உங்களின் மௌன சக்தியாலும் உங்களின் கருணை உணர்வுகளாலும் உங்களின் எண்ணங்களாலும் அந்த குழப்பத்தை மாற்ற முடியாதா? நீங்கள் இதை செய்ய வேண்டி இருப்பதனால், இது நிகழ வேண்டி இருப்பதனால் நீங்கள் இதில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் முப்பாட்டனாரின் குழந்தைகளாக இருப்பதனால் அனைவருமே உங்களின் வம்ச விருட்சத்தின் உங்களின் குடும்பத்தின் கிளைகள் ஆவார்கள். நீங்களே உங்களின் பக்தர்களின் இஷ்ட தெய்வங்களாவீர்கள். இஷ்ட தெய்வங்களாக இருக்கும் போதை உங்களுக்கு இருக்கிறதா? உங்களின் பக்தர்கள் உங்களை அழைக்கின்றார்கள். உங்களுக்கு அவர்கள் அழைப்பது கேட்கின்றதா? ஓ இஷ்ட தெய்வமே என அவர்கள் அழைக்கிறார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அவர்கள் அழைப்பதை கேட்கின்றீர்கள். ஆனால் அதற்கு உங்களால் பதிலளிக்க முடியாதா? ஆகவே பாப்தாதா இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றார், ஓ பக்தர்களின் இஷ்ட தெய்வங்களே, இப்பொழுது அவர்களின் அழைப்பை கேளுங்கள். அவர்கள் கூறுவதை மட்டும் கேளாமல் அவர்களுக்கு ஒரு பதில் அளியுங்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள்? மாற்றத்திற்கான சூழலை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் பதிலளிப்பீர்கள். அவர்களுக்கு உங்களிடமிருந்து எவ்வித பதிலும் கிடைக்காததால் அவர்கள் கவனக்குறைவானவர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் உங்களை அழைத்துவிட்டு பின்னர் மௌனம் ஆகிவிடுகிறார்கள். ஒவ்வொரு பணிக்கும் தந்தை பிரம்மாவிடம் இருந்த உற்சாகத்தை நீங்கள் அனைவரும் கண்டீர்கள். ஆரம்பத்தில் அவர் உற்சாகமாக சாவியை தேடினார். இப்பொழுதும் தந்தை பிரம்மா அந்த சாவியால் வீட்டின் வாயில்களை திறக்கும்படி சிவ தந்தையிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எவ்வாறாயினும் குறைந்தபட்சம் பாபாவுடன் சேர்ந்து செல்பவர்கள் தயாராக வேண்டும். அவர் தனியாக என்ன செய்வார்? ஆகவே நீங்கள் இப்பொழுது பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து செல்ல இருக்கின்றீர்கள் தானே? அல்லது நீங்கள் அவருக்கு பின்னால் செல்ல போகின்றீர்களா? நீங்கள் பிரம்மா பாபாவுடன் சேர்ந்தே செல்ல போகின்றீர்கள், அப்படித்தானே? ஆகவே பிரம்மா பாபா உங்களிடம் கேட்கும்படி தந்தையிடம் கூறுகின்றார். தந்தை குழந்தைகளான உங்களுக்கு சாவியை கொடுத்ததால் நீங்கள் என்றும் தயார் ஆகிவிடுவீர்களா? நீங்கள் என்றும் தயாராக இருக்கின்றீர்களா அல்லது வெறுமனே தயாராக இருக்கின்றீர்களா? எப்பொழுதும் தயார் நிலையில் இல்லையா? எப்பொழுதும் தயாராக இருங்கள். தியாகம், தவம், சேவை என்ற 3 பரீட்சைகளையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? தந்தை பிரம்மா புன்னகை செய்கின்றார். ஏனென்றால் நீங்கள் அன்பு கண்ணீரை சிந்தினீர்கள். தந்தை பிரம்மா அந்த கண்ணீரை தனது இதயத்தில் முத்துக்களாக சேர்த்து வைத்தாலும் நிச்சயமாக அவருக்கு இந்த எண்ணம் தோன்றுகிறது, நீங்கள் அனைவரும் எப்பொழுது என்றென்றும் தயாராக ஆகுவீர்கள்? நீங்கள் ஒரு தேதியை கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒருவராவது நான் எப்பொழுதும் தயாராகவே இருக்கின்றேன் என்று கூற வேண்டும். குறைந்தபட்சம் உங்களின் சகப்பாடிகளை உருவாக்குங்கள் அல்லது உங்களின் சகப்பாடிகளை
பின்னால் விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் போகப் போகின்றீர்களா? ஆனால் பிரம்மா பாபாவும் எங்களை விட்டு சென்று விட்டாரே என நீங்கள் கூறக்கூடும். எவ்வாறாயினும் அவர் இந்த படைப்பை உருவாக்க வேண்டியுள்ளது. துரித வளர்ச்சிக்கான பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் என்றும் தயாராக இருக்கின்றீர்களா? உங்களில் ஒருவர் மட்டுமல்ல, ஆனால் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கின்றீர்களா? பாபா தனியே போவாரா அல்லது உங்கள் அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்வாரா? நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றீர்களா? என்றும் தயாரா அல்லது நீங்கள் அப்படி ஆகுவீர்களா? பேசுங்கள். குறைந்தபட்சம் 9 லட்சம் ஒன்றாக செல்ல வேண்டும். இல்லாது விட்டால் நீங்கள் யாரை ஆளுவீர்கள்? நீங்கள் உங்களையே ஆளுவீர்களா? குழந்தைகளான உங்கள் அனைவருக்காகவும் பிரம்மா பாபா கொண்டிருக்கும் தூய விருப்பம் என்னவென்றால், என்றும் தயாராக இருப்பதுடன் மற்றவர்களையும் என்றும் தயாராக ஆக்குங்கள் என்பதே ஆகும். இன்று விசேஷமான ஆதி ரத்தினங்களும் சேவையின் ஆதி ரத்தினங்களும் சூட்சும வதனத்திற்கு வந்திருந்தார்கள். முன்னோடி குழுவை சார்ந்தவர்கள் தாம் தயார் என கூறுகிறார்கள். அவர்கள் எதற்கு தயாராக இருக்கிறார்கள்? அவர்கள் கூறுகிறார்கள், வெளிப்படுத்தலுக்கான முரசுகளை கொட்டுங்கள். அதன் மூலம் எங்களை வெளிப்படுத்த முடியும். அத்துடன் புதிய உலகை படைப்பிற்கு எம்மால் கருவிகள் ஆக முடியும். நாம் புதிய உலகை படைப்பவர்களை அழைத்து கொண்டிருக்கின்றோம். அனைத்துமே இப்பொழுது உங்களில்தான் தங்கியுள்ளது. முரசுகளை கொட்டுங்கள். முரசுகளை கொட்டி அவர் வந்துவிட்டார், அவர் வந்துவிட்டார் என அறிவியுங்கள். இத்தகைய முரசுகளை எப்படி அடிப்பது என உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவற்றை அடிக்க வேண்டும். தந்தை பிரம்மா இப்பொழுது அதற்கான தேதியை உங்களிடம் கேட்கின்றார். ஒரு தேதி இல்லாமல் உங்களால் எதையும் செய்ய முடியாது என நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். ஆகவே இதற்கு ஒரு தேதியை நிர்ணயம் செய்யுங்கள். உங்களால் அப்படி ஒரு தேதியை நிர்ணயம் செய்ய முடியுமா? ஒரு தேதியை நிர்ணயம் செய்யும்படி தந்தை உங்களிடம் கேட்கின்றார். அதை இன்றே செய்யுங்கள் என தந்தை கூறுகின்றார். நீங்கள் கருத்தரங்கிற்காக ஒரு தேதியை நிர்ணயம் செய்கின்றீர்கள். எனவே இதற்காக ஒரு கருத்தரங்கை வையுங்கள். வெளிநாட்டை சார்ந்தவர்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒரு தேதியை நிர்ணயம் செய்ய முடியுமா? நீங்கள் ஒரு தேதியை நிர்ணயம் செய்வீர்களா? ஆம் அல்லது இல்லையா? அச்சா, தாதி ஜான்கி இடமிருந்து ஆலோசனை பெற்று இதை செய்யுங்கள். அச்சா, பாப்தாதாவிற்கு மிகவும் நெருக்கமான, மிகவும் அன்பான, பற்றற்ற அனைத்து இடங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு, குழந்தைகளான நீங்கள் அனைவரும் அன்பில் உங்களை மறந்திருப்பதுடன் முற்றிலும் அன்பில் திளைத்திருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதுடன் ஒரு சந்திப்பை கொண்டாடும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெகு தொலைவில் இல்லை. நீங்கள் பாபாவின் கண்களின் முன்னாலும் இல்லை. ஆனால் அவரின் கண்களில் கலந்துள்ளீர்கள். இந்த முறையில் பாபாவுடன் தனிப்பட்ட சந்திப்பை கொண்டாடும் குழந்தைகளுக்கு, அன்பில் தங்களை மறந்திருக்கும் தமது அவ்யக்த ரூபத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு, தந்தையை போல் சதா தமது தியாகம், தவம், சேவையின் அத்தாட்சியை கொடுக்கும் தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கு, சதா தமது ஒருமுகப்படுத்தும் சக்தியால் உலகையே மாற்றுகின்ற, உலகை மாற்றும் குழந்தைகளுக்கு, தந்தையை போல் தீவிர முயற்சிகளை செய்வதனால் சதா பறக்கின்ற டபுள் லைட் குழந்தைகளுக்கு பாப்தாதாவிடமிருந்து அதிக 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 அளவு அன்பும் நினைவும் நமஸ்காரமும். ராஜஸ்தானிலிருந்து வந்திருக்கும் சேவாதாரிகளுக்கு சேவை செய்வதற்கான மிக நல்லதோர் வாய்ப்பு ராஜஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி உங்களுடைய இடத்திற்கு ராஜஸ்தான் ராஜாக்களின் இடம் என்ற பெயர் உள்ளதோ, அவ்வாறே இப்பொழுது அத்தகைய தரமுள்ள ஆத்மாக்கள் வெளிப்பட வேண்டும். பிரஜைகள் அல்ல, ஆனால் ராஜ குடும்பத்து அரசர்கள் இப்பொழுது வெளிப்பட வேண்டும். பெயர் ராஜஸ்தான் என்று இருப்பதை போல் நல்ல தரமான சேவையை செய்யக்கூடிய அரச ஆத்மாக்கள் வெளிப்படுவார்கள். அங்கே அரசர்கள் யாராவது மறைந்திருக்கின்றார்களா
அல்லது இன்னமும் அவர்களின் முகில்களின் பின்னால் இருக்கின்றார்களா? வர்த்தகர்களுக்கு சேவை செய்வதில் விசேஷ கவனம் செலுத்துங்கள். அமைச்சர்களும் செயலாளர்களும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வியாபாரிகளால் தந்தையுடன் இந்த வியாபாரம் செய்வதில் முன்னேற முடியும். நீங்கள் வியாபாரிகளுக்கு சேவை செய்யும் பொழுது அவர்களின் குடும்பத்தில் உள்ள பெண்களாலும் இலகுவாக வர முடியும். பெண்களால் இங்கே தனியே வர முடியாது. ஆனால் குடும்பத்தின் தூண் வரும் பொழுது அந்த குடும்பம் இயல்பாகவே தொடர்ந்தும் படிப்படியாக வளரும். இதனாலேயே ராஜஸ்தானை சார்ந்தவர்கள் நல்ல தரமான ஆத்மாக்களை வெளிப்பட செய்ய வேண்டும். இத்தகைய ஆத்மாக்கள் அங்கே இல்லை என கூறாதீர்கள். நீங்கள் அவர்களை தேட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்காக நேரத்தை செலவிட வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் பிஸியாகவே இருப்பார்கள். நீங்கள் அவர்களை நெருக்கமாக கொண்டு வருவதற்கு ஏதாவது வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டும். மற்றபடி அனைத்தும் நன்றாகவே உள்ளது. நீங்கள் சேவை செய்வதற்கான நல்லதோர் வாய்ப்பை பெறுகின்றீர்கள். இது நெருக்கமாக வருவதற்கும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்குமாக மிக நல்லதோர் வழிமுறையாகும். அனைவரும் உங்களை பார்க்கின்றார்களோ இல்லையோ, அனைவரும் உங்களை அறிந்துள்ளார்களோ இல்லையோ, அது பரவாயில்லை. ஏனென்றால் நீங்கள் மிக நல்ல சேவை செய்யும் பொழுது இயல்பாகவே ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் மிக விரைவாக உங்களை வந்தடையும். ஏனென்றால் அவை இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் ஆகும். இதனாலேயே அவை விரைவாக உங்களின் இதயங்களை தொடுகின்றன. பாப்தாதா கூறுகின்றார், அனைத்திலும் இலகுவான முயற்சி என்னவென்றால் ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் ஆசீர்வாதங்களை பெறுவதுமே ஆகும். உங்களின் ஆசீர்வாத கணக்கானது நிரம்பி இருக்கும் பொழுது மாயாவால் உங்களை குழப்ப முடியாது. ஏனென்றால் உங்களின் கணக்கு நிரம்பி இருக்கும். நீங்கள் சேமிப்பின் சக்தியை பெறுவீர்கள். ஆகவே சந்தோஷமாக இருப்பதுடன் மற்ற அனைவரையும் சந்தோஷப்படுத்துங்கள். ஒவ்வொருவரின் சுபாவத்தின் ரகசியத்தை கற்று அனைவரையும் சந்தோஷப்படுத்துங்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷமே இல்லை என கூறாதீர்கள். நீங்களே அவர்களின் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் நாடியை பிடித்து பாருங்கள். பின்னர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்ற மருந்தை கொடுங்கள். அப்பொழுது அனைத்துமே இலகுவாகிவிடும். இது ஓகேயா? ராஜஸ்தானின் ஆசிரியர்களே, எழுந்து நில்லுங்கள். நீங்கள் செய்த சேவைக்கு பாராட்டுகள். இலகுவாக முயற்சி செய்து தொடர்ந்தும் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுங்கள். பெறுவதை பற்றி சிந்திக்காதீர்கள். ஆனால் தொடர்ந்து கொடுங்கள். நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். கொடுப்பது என்றால் பெறுவதாகும். இது ஓகேயா? இது இப்படி இருக்கிறது தானே? நீங்கள் அருள்பவரின் குழந்தைகள். யாராவது ஒருவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் எதையாவது கொடுப்பீர்கள் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஓர் அருள்பவராக தொடர்ந்து கொடுக்க வேண்டும். அப்பொழுது இயல்பாகவே நீங்கள் பெறுவீர்கள். இந்த கல்பத்தில் முதல் முறையாக இங்கே வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பொதுவாக இங்கே உள்ள அரைவாசி பேர் முதல் முறையாக வந்திருப்பவர்கள். அரைவாசி பேர் முன்பும் வந்திருப்பவர்கள். அச்சா, பக்கங்களிலும் பின்னாலும் அமர்ந்திருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் இலகு யோகிகளா? நீங்கள் இலகு யோகிகள் என்றால் ஒரு கையை உயர்த்துங்கள். விடை பெறும் நேரத்தில் பிரதானமான சிவலிங்கங்கள் இருக்கும் ஆலயங்களுக்கான யாத்திரையின் செய்தி பாப்தாதாவிற்கு வழங்கப்பட்டது. அனைத்து இடங்களிலும் யாத்திரைகளை பற்றிய செய்திகள் அவ்வப்போது பாப்தாதாவிற்கு வந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் அதிக அளவு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் உங்களின் சேவைக்கான பாகங்களை நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் பக்தர்களிடமிருந்து நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகின்றீர்கள். அந்த பக்தர்கள் தமது பக்தியை முடித்ததும் பாபாவின் செய்தியை பெறும்பொழுது செய்தி கொடுக்கப்பட்டவர்களில் யார் எனது குழந்தைகள் ஆகின்றார்கள் என்பதை உங்களால் பார்க்க முடியும். மிக நல்ல சேவை நடக்கிறது. ஏனென்றால் இந்த சேவைக்காக நீங்கள் உருவாக்கியுள்ள வழிமுறை அனைவரையும் மிக நன்றாக கவர்கிறது. அதன் பலனாக என்ன வகையான ஆத்மாக்கள் வெளிப்படுகிறார்கள் என நாம் பார்ப்போம்.
பக்தர்களும் உங்களிடமிருந்து திருஷ்டியையும் அறிமுகத்தையும் பெறுவது மிக நல்ல விஷயமே. இப்பொழுது எதிர்காலத்திலும் தொடர்ந்து அவர்களுக்கு சேவை செய்து அவர்களை முன்னேறச் செய்யுங்கள். இந்த சேவையை கலைப்பற்ற முறையில் செய்பவர்கள் மிக நல்ல சேவையை செய்கிறார்கள். குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் அன்பும் நினைவுகளும். பாப்தாதா தொடர்ந்து உங்களை பார்க்கின்றார். வெற்றி உங்களின் பிறப்பு உரிமையே. மொரீஷியஸ் நிலையம் பிரதம மந்திரியிடமிருந்து தேசிய ஒற்றுமைக்கான விருதை பெற்றிருந்தது. மொரீஷியஸ் அவர்களின் விஐபிகளுடன் மிக நல்ல தொடர்பில் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களில் நல்லதோர் ஆதிக்கத்தை ஏற்படுத்துகின்றீர்கள். இதனாலேயே உங்களின் மறைமுகமான சேவைக்கான பலனை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு விசேஷமான பாராட்டுகள். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் நினைவிற்கும் சேவைக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுவதன் மூலம் சதா சந்தோஷமாக இருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்களாக. உங்களின் நினைவின் இணைப்பானது சதா தொடர்பில் இருப்பதற்கு நீங்கள் கவனம் செலுத்துவதை போல் சேவைக்கான இணைப்பும் சதா தொடர்பில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் நினைவும் சேவையும் இருக்க வேண்டும். இதுவே ஒரு சமநிலையை பேணுதல் எனப்படும். இந்த சமநிலையினால் நீங்கள் சதா ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்வதுடன் நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களால் பராமரிக்கப்படுகின்றீர்கள் என்ற ஒளியானது உங்களின் இதயங்களிலிருந்து வெளிப்படும். நீங்கள் கடினமாக உழைப்பதிலிருந்து அல்லது போராடுவதிலிருந்து விடுபடுவீர்கள். என்ன, ஏன், எப்படி என்ற எந்த விதமான கேள்விகளில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். அப்பொழுது வெற்றி உங்களின் பிறப்பு உரிமை என்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகம். தந்தையிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் உங்களின் சகப்பாடிகளிடமிருந்தும் ஒரு விருதை பெறுவதற்கு தடைகளில் இருந்து விடுபட்டிருக்கும் சான்றிதழ் உங்களிடம் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.